வெல்கம் டு விஜய் சித்து விலாக்ஸ். என்னடா இது ரேண்டம் ரியா சேனலில் விஜய் சித்து விலாக்ஸ்னு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்து விலாக்ஸ் நம்ம சித்து ப்ரோவோடைய ஆஃபீஸை தாங்க நம்ம போயிட்டு விசிட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய புது ஆஃபீஸ் ஸோ என்ன தான் இருக்குது எப்படி தான் இருக்குது நம்மளால் உள்ளே போயிட்டு பார்க்க முடியாது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இருந்து கோடம்பாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு செலிபிரிட்டியுடைய வீட்டை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போக போகிறோம். ஸோ அது எந்த செலிபிரிட்டி என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த செலிபிரிட்டின்னு சொன்னேன் இல்லைங்க, நம்ம ரோபோ சங்கர் சாருடைய வீட்டை தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதான் ரோபோ சங்கர் சாருடைய வீடு. இந்த வீடியோட ஃபுல் லிங்க் மேலே தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்குங்க, இங்கேருந்து நம்ம டைரெக்டாக விஜய் சித்து சார் அவருடைய ஆஃபீஸுக்கு போகலாம். நம்ம விஜய் சித்து விலாக்ஸ் ஆஃபீஸ் நோக்கி வந்துட்டோங்க. இந்த தெருவில் தாங்க இருக்குது. நம்ம நேரம் சித்து ப்ரோ உள்ளே இருந்தாரு நல்லாயிருக்கும். என்ன அவங்க டீமே இப்போது சிங்கப்பூர் போயிருக்காங்க. இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான். இந்த ஏரியாவில் நான் அடிக்கடிக்க போயிருக்கேங்க. இங்கே வடபழனியில் தான் நான் அரிசி கடையில் வேலை செஞ்சுருக்கும் போது இந்த ஏரியா வழியாக தான் நான் போவேன். ஸோ இங்கே தான் ஒரு குடோன் மாதிரி எங்களுது இருந்தது. இதில் போயிட்டு ரைட் சைடு போகணுங்க. இதே இடத்துல தான் நம்ம ஏஆர் ரகுமான் சார் அவருடைய வீடும் இருக்குது. இந்த சைடு லெஃப்ட் சைடு போனால் ஏஆர் ரகுமான் சாருடைய வீடு, ரைட் சைடு போனால் சித்து ப்ரோவோடைய ஆஃபீஸு. இருங்க போவோம். இந்த தெருவுக்குள்ளே தாங்க காட்டுது. இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் போகணுமோ? இருங்க நான் கிட்டக்க போயிட்டு காட்டுறேன். ஸோ நம்ம ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேங்க. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், இந்த ஒரு மாடி. இதுக்கப்புறம் இந்த மாடியில் தான் நம்ம அந்த மொட்டை மாடி ஷோ அதெல்லாம் நடக்க போகுது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு மாடி இருக்குது பாருங்கள், அதுதான் ஆஃபீஸு. அதுக்கு பக்கத்தில் நம்ம மொட்டை மாடி ஜன்னல்லாம் ஓப்பனில் இருக்குது. ஆஃபீஸ் இது தான். என்ன உள்ள ஆள் யாரும் இருக்க மாதிரி தெரியலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு. ஸோ உள்ள செக்யூரிட்டி என்னென்னு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஆளுங்க இருக்காங்க, அது மட்டும் தெரியுது. ஆனால் இங்கே ஏசி ஓடுது. ஸோ அந்த ஏசி ஓடுறத வச்சு தான் சொல்கிறேன். உள்ளே காலியாக இருக்குதுங்க. இந்த ஒரு இருங்க நான் உங்களுக்கு தூக்கி காட்டுறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல தாங்க நம்ம அந்த இனியனை வச்சுலாம் வீடெல்லாம் எடுத்துருப்பாங்க. இருங்க நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு போயிட்டு காட்டுறேன். நம்ம ஒரு வழியாக விஜய் சித்து விலாக்ஸ் எத்தனை முறை சொல்கிறது. ஸோ அவருடைய ஆஃபீஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட்டு. ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு நான் அந்த ஒரு வழியாக தான் காமிச்சிருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் சித்து விலாக்ஸோடைய ஆஃபீஸ் இப்படி தாங்க இருக்கும். மேலே மாடி இருக்குது பாருங்கள். பக்கத்தில் பாருங்கள் எந்தளவுக்கு காலி இடம், ஒரு காடு மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதுதான் சாருடைய ஆஃபீஸு. நம்ம சித்து சாருடைய சாருன்னு சொல்லாமல் அண்ணனே சொல்லிக்கலாம். நம்ம எல்லோரும் விஜய் சித்து அண்ணன் அப்படி தான் சொல்லி பழக்கம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ணன் ஒருத்தர் இருக்கார். இனியன் எங்கே இருக்கான்னு தெரியலைங்க. இனியன் எங்கே இருக்கானா வீட்டில் இருக்கானான்னு தெரியல. இந்த இடத்துல கார் இருக்குது பாருங்கள், ரெட் கலர் கார். அது யாரோட கார் என்னன்னு தெரியல. ஸோ ஃப்ரண்ட் சைடு வரணுன்னா இது தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு போயிட்டோம். மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு லொக்கேஷன் மட்டும்தாங்க காட்டுது. ஆனால் ஃப்ரண்ட்டில் இருந்து இப்படி தான். இதுதான் ஆஃபீஸ், அவருடைய ஆஃபீஸு. இருங்க நான் உங்களை காட்டுறேன் இப்போது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் ஆஃபீஸு, வேறு லெவலாக இருக்குது. திறந்து போகலாமா? உள்ள கார் இருக்குது, உள்ள ஆள் இருப்பாரா என்னன்னு தெரியலையே. சரிங்க, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சித்து ப்ரோவோடைய ஆஃபீஸ். நம்மளால் உள்ளே வேலை செய்யக்கூடிய எடிட்டர் 2 பேரை பார்த்தேங்க. உள்ளே தான் மீட்டிங் போயிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு உள்ளே தான் இருப்பார்னு நினைக்கிறேன் சார், நம்ம சித்து சார். என்ன நம்மளால் பார்க்க முடியலைங்க. ஓகேங்க, ஓவராலாக பார்த்துக்கங்க. இதுதான் நம்ம விஜய் சித்து விலாக்ஸ் அவருடைய ஆஃபீஸ். உள்ளே அவருடைய டீமே இருக்குது. மீட்டிங்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங்காக தான் இருக்குமோ. இப்படி ஷூட்டிங்காக தான் மீட்டிங்னு சொல்கிறாங்க போல். இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு வெளியே தான் வாங்குறாங்க போல். ஸோ வெளியே வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஸ்கேனர்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ் மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்க உள்ளே. ஸோ சுற்றி கேமரா தாங்க. ஓகேங்க, ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்து ப்ரோவுடைய ஆஃபீஸ் இது தான். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சித்து ப்ரோவை பார்க்க முடியல. ஸோ நமக்கு பின்னாடி இருக்கு பாருங்கள், அதுதான் அவருடைய ஆஃபீஸு. ஸோ ஆஃபீஸை ஒரு வழியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வந்தது பார்த்திங்கன்னா பேக் சைடு தான் நம்ம வந்திருப்போம். ஸோ ஃப்ரண்ட் சைடு நம்ம யாருக்குமே ரூட்டே காட்டாது. ஸோ ரூட்டே காட்டாத இடத்துல நம்ம ரூட்டு கண்டுபிடிச்சி வந்துட்டோம். உள்ளே வேலை செய்கிற ஒரு 2 எடிட்டர் மட்டும் நான் பார்த்தேன். ஸோ உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொஃபஷ்னலாக போய்ட்டுருக்குங்க வேலை. அப்போ மீட்டிங் நடக்குதான், எனக்கு தெரிஞ்சு உள்ளதாக இருக்காருன்னு நினைக்கிறேன் சித்து ப்ரோ. ஸோ ஓகேங்க, ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சித்து ப்ரோடைய ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விஜய் சித்து விலாக்ஸ் பிடிக்குன்னா
அவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.